விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் லாஜிக் ஷோ. வீட்டில் எலி தொல்லை இருந்தால் என்ன ஃபீல் பண்ணுவோம்? நைட்டு தான் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி கேம் விளையாடிட்டு அதை எப்படியாவது எலிப்பொறி வச்சோ எலி மருந்து வச்சோ பிடிச்சி அதை கொன்னுட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோம். பட் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே சுற்றுற அந்த சின்ன ஜெரியில் உலகத்தையே அலற விடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், இன்னைக்கு நாம பேச போகிறது ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற டாபிக் தான். ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது உலக சுகாதார மையத்தையே கொஞ்சம் கிளியை ஏற்படுத்தியிருக்கு, அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சாதாரண எலிக்குள்ள ஒரு பயோ வெப்பன் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இது பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் என்ன? முதல்ல ஹண்டா வைரஸ் எப்படி உருவாச்சு? அதனால வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? இப்போ இந்த ஹண்டா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால கோவிட் மாதிரி ஒரு பெரிய லாக்டவுன் வருமா? இல்லை கோவிடை விட இது ரொம்ப ஆபத்தானதா? நம்ம உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, தி லாஜிக் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சரி, இந்த வைரஸோட ஃபிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 2026 இந்த ஹண்டா வைரஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஏதோ புது வைரஸ் இப்போதான் வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா 1950 இந்த ஹண்டா வைரஸ் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய கேசஸும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருந்தது. கிட்டத்தட்ட 1950 கொரிய போர்ல நிறைய ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமானவங்க இறந்து போனாங்க. அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், அதே மாதிரி பல உடல் உபாதைகள் சிம்டம்ஸா இருந்தது. இதை பார்த்துட்டு திடீர்னு எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆச்சரியத்தை கிளப்பிச்சு. அவங்க அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹண்டன் ரிவர், அதாவது தென்கொரியாவில் இருக்கிற ஹண்டன் நதிக்கரையில இருக்கிற சில எலிகள்னாலதான் இந்த நோய் பரவி இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு ராணுவ வீரர்களுக்கு அது அந்த தொற்று ஏற்பட்டு அது மூலமா 3000 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஹண்டன் ரிவர்ல, அதாவது ஹண்டன் நதிக்கரையில இருக்கிற எலிகள்னால இது நடந்ததுனால இதுக்கு ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற பேரையும் அவங்க வைக்கிறாங்க. இந்த ஹண்டா வைரஸோட குணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப வினோதமானது. கிட்டத்தட்ட எலிகளுக்குள்ள இது இருக்கும், ஆனா அது எலிகளுக்கே தெரியாது, எலிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவங்க ஜாலியாக தான் சுத்திட்டு இருப்பாங்க. சாதாரண ஒரு எலி மாதிரி தான் அதுவும் இருக்கும். எப்போ இது பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா, எலிகள் அந்த கழிவுகள் வருது இல்லையா, அந்த கழிவுகளை மனிதர்கள் நுகரும் போதோ இல்லை டச் பண்ணும் போதோ அந்த வைரஸ் ஆட்டோமேட்டிக்காக பரவ ஆரம்பிச்சிது. அதாவது ஹண்டா வைரஸ் தாக்கின எலி அதோட கழிவை நாம் சுவாசிக்கிறப்போ தொடரப்போ இந்த மாதிரியான வைரஸ் நமக்கும் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைரஸ் பரவுனதுக்கு அப்புறம் அதோட ஆட்டமே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. எலிதான் நம்மளை கடிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி இது பரவுது? மனுஷங்க எப்படி அடுத்த லெவலுக்கு இது பரவும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு பல பேர் பட்டாசு வெடிப்பாங்க. எங்கேயோ வெடிக்கிற ஒரு பட்டாசோட அந்த ஸ்மெல் நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பாசிவ் ஸ்மோக்கிங் உள்ளிட்ட பல விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இதே ஃபார்முலேஷன்ல தான் இந்த ஹண்டா வைரஸும் பரவுது. இந்த எலியோட கழிவுகளை நம்ம நுகர்ந்தோம் இல்லை அதை தெரியாம தொட்டுட்டோம் அப்படின்னாலே இது நமக்கு பரவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ரொம்ப அலார்மிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலிகளோட கழிவுகள் எத்தனை நாள் ஆனாலும் அது காஞ்சே போனாலும் அதுல வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். நீங்க ஒரு காஞ்ச ஒரு புழுக்கையை டச் பண்ணா கூட அந்த வைரஸ் உங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதா மருத்துவர்கள் சொல்ற விஷயம். எலியோட சிறுநீர், எலியோட எச்சில், எலி போடுற அந்த புழுக்கை இதெல்லாமே தரையில் இருக்கும். நாமளும் ஒரு பழைய வீடு ரொம்ப நாள் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரூம்குள்ளே போவோம், ஒரு ஸ்டோர் ரூமை அங்கங்கே நகர்த்துவோம். அங்கே பார்த்தா எலி புழுக்கை இருக்கும். நம்ம எதேச்சியாக அதை அப்படியே ஒரு மாப் வச்சோ இது வச்சோ துடைக்க பார்ப்போம். அப்படி துடைக்கிறப்போ ஒருவேளை அது ஹண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட எலியா இருந்தா அது மூலமா உங்களுக்கு அந்த ஹண்டா வைரஸ் பரவலாம் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்ற எச்சரிக்கை. பொதுவாக கோவிட் வைரஸ் மாதிரி இந்த ஹண்டா வைரஸ் மனுஷங்கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவாதுதான். பட் இதுல ஒரு டேஞ்சரஸான எக்ஸெப்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு சவுத் அமெரிக்காவில் உருவான ஆண்டிஸ் வைரஸ் அப்படிங்கிறது இதுல இன்னொரு வேரியன்ட். கிட்டத்தட்ட இந்த ஹண்டா வைரஸோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மனுஷங்கள்ட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது மருத்துவர்களோட எச்சரிக்கை. இது எந்த மாதிரி அப்படின்னா, பர்சன் டு பர்சன் க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட அந்த வியர்வை உள்ளிட்ட பல ஃப்ளூயிட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது மூலமா இந்த வைரஸ் பரவும் அப்படிங்கிறத அவங்க சொல்ற ஒரு எச்சரிக்கையான விஷயம். பட் இதுல இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2026 பரவிட்டு இருக்கிற ஹண்டா வைரஸ் வேரியன்ட் இந்த ஆண்டிஸ் வைரஸ் தான் அப்படிங்கிறது தான். இதுதான் இப்ப இருக்கிற ஒரு அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷன். இந்த வைரஸ் உடம்புக்குள்ள போனோம்னா என்னெல்லாம் நடக்கும், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்துல இது ஒரு பெட்டி கேஸ் திருட மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள வரும். சாதாரணமான காய்ச்சல், உடம்பு வலி, அப்புறம் சளி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். இதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்மளே மாத்திரை எடுத்துக்கிட்டு உட்காந்துருவோம், டாக்டர்ட்டையும் போக மாட்டோம். இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த பெட்டி கேஸ் திருடன் கிட்டத்தட்ட மாஃபியா ரேஞ்சுக்கு செயல்பட ஆரம்பிப்பான். என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட லங்ஸை சிவியரா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். லங்ஸ்ல இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதனால ரொம்ப பாதிப்படையும். லங்ஸ்ல நீர் கோக்க ஆரம்பிக்கும்.
நிறைய நீர் சேர்ந்தோன்னா நம்மளால மூச்சு விட கூட முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இதை தான் ஆங்கிலத்தில் HPS, அதாவது ஹண்டா வைரஸ் பல்மனரி சிண்ட்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹண்டா வைரஸோட உச்சபட்ச தாக்குதல் இதுதான் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்ற எச்சரிக்கை. இதோட மரண விகிதம், அதாவது அந்த மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அது ஷாக்கிங்காக ரொம்ப அலாமிங்காக 40% வரைக்கும் இருக்கு. அதாவது 2 பேருக்கு வந்து இந்த வைரஸ் தாக்குது அப்படின்னா அதுல ஒருத்தர் இறக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. நம்ம கோவிட் வேரியன்ட், அதாவது கோவிட் வந்து நிறைய இறப்புகள் ஏற்பட்டுச்சு அந்த வைரஸ்னாலையும். அதோட மொர்டாலிட்டி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1% 2% வரைக்கும் தான். ஸோ இந்த வைரஸ் ஒருவேளை பெருந்தொற்று மாதிரி பரவ ஆரம்பிச்சா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இந்த உலகத்துக்கு முடியும் அப்படிங்கிறது தான் WHO சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் இப்போ நாம உணர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்டும் கூட. சரி, இதெல்லாம் சவுத் அமெரிக்காவில் நடக்கிற கதை தானே. இப்போ இது பெருந்தொற்றா மாறிடுச்சா, எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சா, இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருச்சா, அப்புறம் ஏன் நம்ம ரொம்ப பயப்படணும், இப்போ ஏன் நம்ம வந்து இதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ கரெக்டாக நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மே மாதம், அதாவது 2026 வருடத்தோட மே மாதத்தில் இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபினாமினா உருவெடுத்திருக்கு. MV ஹார்ன்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப், ஒரு சொகுசு கப்பல், ஒரு க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது அந்த கப்பல் வந்து அட்லாண்டிக் கடலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அந்த கப்பலில் ஒரு 3 பயணிகளுக்கு வந்து அதீதமான உடல் உபாதை ஏற்படுது. கிட்டத்தட்ட ஹண்டா வைரஸோட சிண்ட்ரம் அவங்களுக்கு இருந்ததா காட்டப்படுது. அந்த சிம்டம்ஸ்னால அவங்க இறந்தும் போகிறாங்க. அவங்க 3 பேர் இறந்தோடனே WHO வந்து அலர்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹண்டா வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அலாமிங்காக இருந்தது. உடனே அதை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது தான் இது ஆபத்தான ஆண்டீஸ் வைரஸோட அந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தான். ஸோ அது ரொம்ப ஆபத்தானது, மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எச்சரிக்கை. இப்படியான வைரஸ்கள் பரவ ஆரம்பிச்சாலே மக்கள் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, பேஷண்ட் 0 யாரு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட நம்ம கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சோம், அந்த ஊஹான் சிட்டியை வந்து எல்லாரும் சொன்னாங்க, அங்கிருந்து அந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சைனா தான் இதோட ஆரிஜின், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வைரஸோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு பறவை ஆர்வலர், அதாவது பேர்டு வாட்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள், அவர் தான் வந்து அர்ஜென்டினால ஒரு பேர்டை வாட்ச் பண்ண போயிருக்காரு. அங்கே இருக்கிற லேண்ட்ஃபில், அதாவது குப்பை மேடுகளில் சில வினோதமான பறவைகள் இருக்கு, ஒரு ரேரான ஸ்பீசிஸ் இருக்கு அப்படிங்கிறனால அதை பார்க்க போயிருக்காரு. அங்கே இருக்கிற எலிகள் மூலமா அவருக்கு முதலாக தொற்று ஏற்பட்டிருக்கு. அவர் இந்த கப்பலில் வந்து பயணம் செஞ்சப்போ அவரோட மனைவி, இன்னும் சில பயணிகளுக்கு இந்த நோயோட தாக்கம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 கேசஸ் வரைக்கும் கப்பல்லே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால தான் WHO ரொம்ப அலர்ட் ஆனாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வார்னிங்கை மட்டுமே கொடுத்தாச்சு, நல்ல செய்தி எதுவுமே இல்லையா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இது கொரோனா மாதிரி ஒரு உலக பெருந்தொற்றா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான். என்ன ரீசன் அப்படின்னா, WHO சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கொரோனா வைரஸ் மாதிரி ரொம்ப காற்றுல பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிடையாது. நம்மளே சொன்ன மாதிரி பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான், அதாவது அவங்களோட உடல் திரவங்களோ இல்லை வந்து எச்சிலோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக மட்டும்தான் அது பரவும். ஸோ அதனால பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறப்போ இது ரொம்ப வைடாக கொரோனா மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இப்போதைக்கு சிச்சுவேஷனில், அதாவது இந்த ஆண்டீஸ் வைரஸோட வேரியண்ட் இப்போ இருக்கிற வீரியத்துக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இது ஒரு பெரிய அவுட் பிரேக்காக மாறாது அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரு குட் நியூஸ். ஓகே, இது பேண்டமிக்காக மாறாது அப்படின்னா அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை, நம்மளோட நார்மலான லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். பட் அதுக்கான பதில் நோ தான். நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இப்போ ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த வைரஸுக்கு இது வரைக்கும் வேக்சின் கிடையாது, எந்த ஸ்பெஷல் மருந்தும் கிடையாது. இனிமேல் மேபி டெவலப் ஆகலாம், பட் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த மருந்தும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஒருவேளை இந்த நோய் உங்களை தாக்குச்சு அப்படின்னா அது நிறைய பேருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களையும் அது பாதிக்கக்கூடிய, ரொம்ப பாதிக்கக்கூடிய, கிட்டத்தட்ட மரணம் வரைக்கும் செல்லக்கூடிய பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை வீட்டில் எலி நடமாட்டம் உங்களுக்கு தட்டுப்படுது அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறப்போ இல்லை அதை வந்து எடுத்து போடுறப்போ கண்டிப்பாக மாஸ்க்கு, க்ளவுஸ், இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை மாப்பிங், அதாவது சும்மா கூட்டி விடாமல் வெட் மாப்பிங் பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஃபினாயிலோ லைசாலோ யூஸ் பண்ணி அந்த எலி இருக்கிற ஏரியா இல்லை எலியோட அந்த கழிவுகளை க்ளீன் பண்ணுறப்போ அது மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இதெல்லாமே டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக ஓரளவு செயல்பட்டு அந்த வைரஸ் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அதோட வீரியத்தை குறைக்க உதவும். அதே மாதிரி சாப்பாட்டு பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை முடிஞ்சளவு எலிகள் அண்டாத இடத்துல வைங்க. ரொம்ப டைட்டா எலிகள் அதை தொடவே முடியாத அளவுக்கு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஆரம்பத்திலேயே உங்களுக்கு காய்ச்சல், மூச்சு திணறல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களோட மருத்துவர்களை அணுகுங்க. ஒரு ஜென்ரல் பிசிஷியனை கான்டாக்ட் பண்ணாலே போதும், அவர் உங்களுக்கு பக்காவாக கைட் பண்ணுவார். நீங்களா எந்த மாத்திரையும் எடுத்துக்கிட்டு இது சாதாரண விஷயம் தான், இது ஒரு 2 மாத்திரை போட சரியாயிருங்கிற முடிவுக்கு வராதிங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஓகே, இன்னைக்கு டாம் அண்ட் ஜெரியில் ஆரம்பிச்சு 2026 ஃபினாமினான க்ரூஸ் ஷிப்
அவுட் பிரேக் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ல இருந்துட்டே இருக்கு. ஹண்டா வைரஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போ அதை பத்தின விஷயங்களை நானும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த எச்சரிக்கை எல்லாருக்கும் போய் சேரணும். இதே மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த லாஜிக் ஷோ எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்க மயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.